இந்த படத்தை பார்த்தா பிபி இல்லாதவனுக்கு கூட பிபி வந்துடும் போல், அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படம் பேர் தான் ரன்னு, நம்ம வந்து பிபி ரைஸ் ஆகி எஞ்சி ஓடிடும் போல், அது மாதிரி ஒரு படம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு படம். இது வந்து ஒரு பேய் படம் மாதிரியே இருக்கும், ஆனால் பேய் படம் இல்லை. அடுத்தடுத்த செகண்ட் வந்து என்ன நடக்குமோன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பதட்டத்திலேயே வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு படம். 2020 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளோயி ஷெர்மன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பேரலைஸ்டாக இருப்பாங்க. அவங்களால கை அசைக்க முடியும், தலை எல்லாமே அசைக்க முடியும். ஆனால் கால் வந்து ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடுச்சு. அதனால் அவங்களால நம்மளை போல் நடக்க முடியாது. அந்த பிரச்சனையாக இருக்கும். அவங்க அம்மா வந்து அவங்களே பார்த்துக்கிட்டு அது மாதிரி லைஃப் ஓடிட்டுருப்பாங்க. இது மாதிரி குளிக்க வைக்கிறது, மற்றது பண்ணுறது, சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்படி மற்றது எல்லாமே டெக்காக இருக்கும். எப்படின்னா படிக்கட்டில் இருக்கிறதுலாம் இல்லை, அவங்க லிஃப்ட் வச்சு வர மாதிரியே வந்து எப்படி அவங்க ஓனாக சர்வைவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. போக 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 என்ன ஆகுன்னா, ஒரு இதுக்கு பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோயிக்கு வந்து ஒரு டவுட் வரும். என்னென்னா, அம்மா வந்து ஒரே ஒரு மாத்திரையில் தொடர்ந்த ஒரு சந்தேகம் தான் இந்த மொத்த படமேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு சொல்லி தெரில. ஒரு சிங்கிள் டேப்லெட்டில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த டேப்லெட் வந்து டாக்டர் வேறு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் டவுட். அந்த டவுட்டில் தான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த படம் வந்து நார்மலாக போயிட்டுருக்கோம். அவங்க அம்மா மேலே உங்களுக்கு வந்து சந்தேகமும் வராது. இப்படிப்பட்ட அம்மாவாக இருக்காங்களே, இவங்கள மாதிரி நம்மளுக்கு அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யோசிக்கிற அளவு இருக்கும். போக போக தான் இது மாதிரி அமைஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணமே வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த பட கதையே. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, க்ளோயிக்கு வந்து ஒரு க்ரீன் ஒயிட் கலந்த ஒரு பில் வந்து கொடுப்பாங்க, அதாவது ஒரு மாத்திரை வந்து கொடுப்பாங்க. அந்த மாத்திரையில் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இதுவே புதுசாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சாக்லேட் 3D சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. பேரலைஸ்டாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இது இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் பல நோய்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால் நிறைய மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாத்திரையை கொடுக்கும்போது இப்போ டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கு வந்து சுகர் கட் பண்ணியிருப்பாங்க இல்லை, அந்த சுகர் கட் பண்ணதுனால இவங்களுக்கு வந்து டெய்லி நைட்டு வந்து ஒரே ஒரு சாக்லேட் பால் மாதிரி ஒன்று வந்து கொடுப்பாங்க ஆசைக்காக. அது வந்து டெய்லி நைட் மட்டும் கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவங்க அம்மா அப்போ தான் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த வாங்கிட்டு வந்த பேக்கை வந்து டேபிள் மேலே வச்சுருப்பாங்க. இப்போ போய் சாக்லேட் போய் ஆட்டையை போட்டு வச்சுக்கலாம், நம்ம எப்போல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பவுலை திறந்து எல்லா சாக்லேட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ சாக்லேட் எடுக்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு புது மாத்திரை டப்பா இருக்கும். அந்த டப்பாவில் வந்து ஒரு பேர் போட்டு ட்ராக்ஸின்னு போட்டு இது வந்து டயனிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். டயன் வந்து அவங்க அம்மா பேர் போட்டிருக்கோம். இவங்களும் பார்த்து வச்சுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு இதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்டையும் கேட்பாங்க, இது மாதிரி மாத்திரை கொடுத்தீங்களே, அது உங்கள் பேர் தானே போட்டுச்சு, எனக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பிடுவாங்க. அங்கே பண்ண மிஸ்டேக் தான் அது. வந்து சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து இல்லைம்மா இது உனக்காக வாங்கினது தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக சொல்லிடுவாங்க, நீ சாப்பிடு, தைரியமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும், அந்த மாத்திரை எதுக்காக இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து வீல் சேரில் போகிறவங்க தானே, அதனால் அந்த மாத்திரை வந்து ஒரு ஹையான இடத்துல வந்து வச்சுருவாங்க. அவங்க எடுத்து பார்க்க முடியாது. அதுக்காக இவங்க வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் ஸ்டஃப் வந்து அவங்கள ஓனாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதனால் க்ரியேட் பண்ணி அதை எப்படி எடுத்துருவாங்க. எடுத்து அது பேர் படிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த லேபிளுக்கு பின்னாடி ஒரு லேபிள் வந்து மறைஞ்சிருக்கும். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து இன்னும் சந்தேகம் அதிகமாகிடும், ஏன் இப்படி வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அது அப்படியே எக்ஸ்டெண்டாக அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த சந்தேகம் வந்து அப்புறம் உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், நிஜமாகவே அவங்க அம்மா தானா இல்லை வேறு யாருனாவா, எதுக்கு ஒரு மாத்திரையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். போக 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 அது அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூகுள் அவங்க அம்மா வந்து எல்லா ஆக்சஸும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து டவுட்டே வராத அளவுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுத்துருவாங்க. கம்ப்யூட்டர் ஆக்சஸ்ஸு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உங்களால் வந்து அது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நைட்டு தான் அவங்களுக்கு தெரியும். என்னென்னா இது மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து 10 மணினா 10 மணிக்கு தூங்கிடணும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, மாத்திரை போட்டு தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு டிசிப்ளின் ரூல். அதை வந்து பிரேக் பண்ணி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி கூகுளில் வந்து தேடுவாங்க. இந்த மாதிரி இந்த மாத்திரை பேர் போட்டு இது என்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே படப்படப்பாக இருக்கும், என்ன வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நெட்டு வராது.
நெட்டு வரதானே ஆஃப் பண்ணிவிட்டு போய் தூங்கிடுவாங்க, என்ன நெட்டு வரலன்னு. அப்புறம் காலையில் வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, இது மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க, எல்லா பில்லும் கட்டிகிட்டே எதுக்கு நெட்டு வரலன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்களாம் வந்து கேட்பாங்க, நைட்லேருந்து நெட்டு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கான டவுட்டு வந்து கிளியர் ஆகிடும். இது மாதிரி பொண்ணு வந்து தேடி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது தெரிஞ்சு தான் அவங்க கட் பண்ணியிருக்காங்கன்றது நம்மளுக்கு அப்புறமா தான் புரியும். சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண இது மாதிரி நெட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் அவங்க அம்மாவுக்கும் டவுட் பில்ட் ஆகுது, இவங்களுக்கும் டவுட் பில்ட் ஆகுது, 2 பேருக்கும் டவுட் பில்ட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு இதில் வந்து அவங்க அம்மா கீழே வந்து டொமேட்டோ பறிச்சிட்ருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே தோட்டம் வச்சுருப்பாங்க, அதை வந்து தக்காளி பறிச்சிட்ருப்பாங்க. அப்போ இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஃபோனில் லேண்ட்லைன் எல்லாமே அதான் கூகுள்லேருந்து எல்லாமே லேண்ட்லைன் ஆக்சஸ் வரைக்கும் இருக்குது. எடுத்து ஃபோன் பண்ணி மெடிக்கல் ஷாப்பில் வந்து இது மாதிரி இந்த மாத்திரை பேர் சொல்லி இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். டைனிங்கிற அவங்க பொண்ணுக்கு க்ளோயி அவங்க ஒரு பொண்ணுக்கு அப்படி தோணும் போது அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இவங்க தான் சின்ன வயசுலேருந்து மாத்திரை சாப்பிட்ருக்காங்களே, அதில் ஃபோன் பண்ண உடனே டைனி நீ தான் இது உன் நம்பர் எனக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப் ஒன்று வந்து சொல்கிறாங்க. இத்தனை வருஷமாக மாத்திரை வாங்கிட்டு தெரியாமல் எப்படி இருக்கும். அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. அவங்க வந்து அந்த ஃபோன்லேருந்தே பண்ணால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இது மாதிரி டைனி நீ தானே பேசுகிற, இப்படி நீ என்ன யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ டக்குனு ஃபோனை பயத்தில் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் தான் அவங்க வந்து இது என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, இது என்ன மாத்திரை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ எப்படி அவங்களே மெடிக்கல் ஷாப் ஓனரே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா எப்படி தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு அப்போ அந்த லேண்ட்லைன் ரிஜிஸ்டரில் வந்து ரேண்டமாக ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு வந்து கூகுளில் தேடித்தாங்க, இந்த மாதிரி நான் பேர் சொல்கிறேன் அந்த கூகுளில் தேடித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கீழே பறிச்சிட்டே இருப்பாங்க, மேலே வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு அப்பயே உங்களுக்கு ஒரு பயமாக இருக்கும். மேலே வந்து ஃபோன் பண்ணுறதை பார்த்துட்டு போகிறாங்க, என்ன ஒப்புதுன்னு சொல்லிட்டு பயமாகவே இருக்கும். ஆனால் அப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சரும் வந்து இந்த மாதிரி இந்த மாத்திரை வந்து இதுக்கான ஹார்ட் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான், இது வந்து சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணுற மாத்திரை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பார். அந்த ஸ்ட்ராக்ஸிலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பார். இந்த மாத்திரை அது யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரேண்டமான ஒரு பர்சனுக்கு வந்துக்கிட்டே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க, இந்த மாதிரி மாத்திரை தான், இதுக்கான சாப்பிட்ற மாத்திரை தான் சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு எல்லாம் நிம்மதியாக இருக்கும். இப்படி போய் அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டுமேன்னு நம்மளுக்கும், அவங்களுக்கும் வந்து அவங்க அம்மாவை சந்தேகப்பட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிட்டு அப்படியே நீட்டாக போயிட்டுருப்போம். லாஸ்ட்டில் அந்த மாத்திரையோட கலரை சொல்கிற வரைக்கும், லாஸ்ட்டில் என்ன மாத்திரை பேர் சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஒரு ரெட் கலர் சின்ன பில் அப்படின்னு சின்ன மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓடும் பாருங்கள், நம்மளுக்கெல்லாம் என்னடா இவங்க அம்மா இவ்வளோ கொடூரமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு டவுட் அப்படியே பில்ட் ஆகி கன்ஃபார்மே ஆகிடும். அவங்க அம்மா வந்து யாரோ ஒரு சைக்கோபாத்துன்னு தெரியாது, ஒரு கில்லரு இல்லைனா ஒரு கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே போயிட்டுருக்கும். அவங்க வந்து இது பயத்தில் வந்து இதுவே வந்துடும். அவங்களுக்கு வந்து ஆஸ்மா பேஷண்ட் எல்லா நோய் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அந்த க்ளோயிக்கு அவன் வந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்ட ஒரு பிட்டை போடுவாங்க, என்னென்னா இதுமாதிரி நம்ம படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கேஷுவலாகவே பேசுவாங்க, நம்ம ஏன் ஒரு படத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்பாங்க. இவங்க டைனிக்கு தான் அப்போதைக்கு ஓவரால் டவுட் பில்ட் ஆகலை. அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி வா நம்ம போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. க்ளோயும் டைனி வந்து படத்துக்கு தேட்டரில் போயிட்டுருப்பாங்க. தேட்டருக்கு போயிட்டு இது மாதிரி க்ளோய் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனி தான் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்களே இப்படி தனியாக போகிறது எல்லாமே, அதில் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. க்ளோய் வந்து சொருன்னு அந்த வீல் சேரை தள்ளிக்கிட்டு டிராஃபிக்கில் க்ராஸ் பண்ணிவிட்டு போவாங்க பாருங்கள். போயிட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்து சிக்னல்லாம் க்ராஸ் பண்ணி போய் ஒரு மெடிக்கல் ஷாப் போயிடுவாங்க. எப்பயுமே மாற்றுவாங்க மெடிக்கல் ஷாப்பு. அங்கே போயிட்டு இது மாதிரி இந்த மாத்திரை வந்து என்ன மாத்திரைன்னு சொல்லிட்டு இந்த ரெட் பில்லுன்னு சொன்னாங்கள்ல, அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா கொடுக்குற மாத்திரை எதுவுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டு கையில் தூக்கி வச்சுருவாங்க அவங்க அம்மா போனதுக்கப்புறம். அதனால் அந்த எல்லா கலெக்ட் பண்ண மாத்திரை எல்லாத்தையும் போய் அந்த மெடிக்கல் ஷாப்பில் டேபிள் மேலே கொட்டிட்டு இது மாதிரி இது என்ன மாத்திரை எனக்கு தெரியணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லிடுவாங்க, இது மாதிரி இது வந்து உனக்கான நான் கொடுத்த மாத்திரை இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் அம்மா பேரில் இருக்குது, நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி என்னால் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு விதிமீறல், அதை வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்தை உங்களால் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் வேலை போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பு லேடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் இல்லை
நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப். ஏன்னா அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் பில்ட் ஆகுது. அவங்க அம்மா வந்து தேட்டரில் படம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க வந்து இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாங்கன்னா முடிஞ்சு எங்கள் அம்மா வந்து ஒரு தப்பான மாத்திரையை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது என்ன மாத்திரைன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வேறு யார்ட்டா போய் போய் கேட்டாங்கன்னா இவங்களால கேட்க முடியாது. ஏன்னா இவங்களால நடக்க முடியாது. வீல் சேர்லேயே எப்படி வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் போய்ட்டுருக்கும்போது இது வந்து இப்படி ஒரு வெளியே போய் இவங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு தான் படத்துக்கு வந்தது. இப்படி கேட்க போகும்போது அங்கே வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்கும். இப்போ வந்து இவங்களும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு ஐடியா பண்ணுவாங்க. என்னென்னா இது மாதிரி நம்ம ஏன் ஒரு கேம்னு சொல்லி அவங்கள டிஸ்டர்ப் கூடாது. இது வந்து ஒரு கேமு, யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து வின்னு. அதனால் எங்கள் அம்மாவுக்கு என்ன மாத்திரன்னு சொல்லிட்டு நான் அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன்னா நான் வின் ஆகிடுவேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா டோரை திறந்துட்டு வருவாங்க பாருங்கள். உங்களுக்கு அப்படியே லப்டப்னு ஹார்ட் பீட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ வந்து அந்த லேடி ஒன்று சொல்லும் பாருங்கள். என்ன சொல்லணும்னா, இது வந்து உங்கள் அம்மா பேர்லையும் இல்லை, உன் பேர்லையும் இல்லை, இது வந்து நீங்கள் வளர்க்குற நாய் பேரில் இருக்குது. இது வந்து ஒரு நாய் மாத்திரை, நாய்க்கு மட்டும்தான் சாப்பிட்ணும். இந்த சாப்பிட்டா நாய்க்கு கால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது உடம்பு சரியாச்சுன்னா சரியாகும். அப்போ வந்து குளோயி ஒரு டவுட் கேட்பாங்க. இந்த நாய் சாப்பிட்ற மாத்திரை ஒரு மனுஷன் சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேட்பாங்க. கேட்டவுடனே அந்த மெடிக்கல் லேடி சொல்லுவாங்க பாருங்கள், அப்படி இந்த நாய் மாத்திரையை மனுஷன் சாப்பிட்டா அவங்க கால் வந்து எப்பயுமே குணமாகாது. இந்த சாப்பிட அவங்க கால் வந்து பேரலைஸ்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க அம்மா தான் இவங்களுக்கு வரக்கூடிய எல்லா நோய்க்கும் உருவாக்குற ஒரு காரணம்னே அப்போ தான் தெரியும். இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இந்த இதுதான். இத்தனை நாளாக நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ஒருத்தங்க வேறு யாரும் ட்ரஸ்டபிளே இல்லை. மொத்த படமே 2 பேர் தான், இந்த குளோயும் அப்புறம் டயன் கிட்ட தான் இந்த படமே போய்ட்டுருக்கு. இந்த 2 கேரக்டர் தான் இவங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது தான். இப்போ அவங்க நம்புகிற ஒரே ஒருத்தங்க அவங்க அம்மா தான். அவங்க அம்மா தான் இவங்களுக்கு வர நோய்க்கு எல்லாத்துக்கான காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவங்க குளோய்க்கு வந்து ஆஸ்துமா வந்துடும். வந்து வீசிங் வந்து இழுத்துட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவும் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு இது மாதிரி என்னாச்சு அப்படின்னு என்னாச்சு போகணும் எல்லாம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அப்பயும் சூப்பர் கேர் இருக்க ஒரு அம்மா எப்படி நடந்துப்பாங்க அது மாதிரி நடந்துப்பாங்க. அப்போ குளோயி அந்த மூச்சு வாங்கிட்டே கேட்பாங்க, நீ தான் இதெல்லாம் காரணமா அப்படின்னு கேட்ட உடனே மெடிக்கல் ஷாப் ஓனர் வந்து போய் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு மருந்து தேட போயிடுவாங்க. அவங்க அம்மா சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஊசி தூக்கி கதக்குன்னு காலிலே குத்துவாங்க பாரு. அவ்வளோதான், இன்னும் நிஜமான டெவில் போல இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணி அங்கே வந்து ஒரு பிளாக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சிலேருந்து ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி ஃபுல்லாக குளோயோட வாழ்க்கை போயிடுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க, திருப்பி ரேண்டமாக என்னென்ன பிரச்சனை வருது அதில் தான் எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த மொத்த படமாக போயிட்டுருக்கோம். செம்ம த்ரில்லிங்கான படம். அதுவும் அவங்க ஒரு வேன் சீன் வரும். இவங்க வந்து ஒரு காலேஜில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே டெய்லி நெட்டில் வந்து அந்த காலேஜுக்கு வந்து எழுதி போடுவாங்க. டெய்லியும் வந்து அந்த வேன் வந்து இமெயில் வேன் வந்து வரும் இது மாதிரி போஸ்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு. அப்போல்லாம் வந்து இவங்க ஸ்பீடாக தள்ளிட்டு வருவாங்க அந்த வீல் சேரை. அந்த போஸ்ட் கிட் மேனேஜர் தான் போஸ்ட் வாங்கலான்னு அவங்க அம்மா டக்கு வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இல்லை இந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு காலேஜுக்கான வரல, அப்படி உங்கள் காலேஜுக்கான அட்மிஷன் ஃபார்ம் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கையில் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க அம்மா தான் வந்து அவங்களுக்கு வர எல்லா ஃபார்மையும் வந்து கிழிச்சு உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே ரிவீல் ஆகும். அப்போ அந்த போஸ்டல் மேன்கிட்ட வந்து இவங்க ஒரு வாட்டி வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி என்னென்னோ பண்ணி எஸ்கேப் ஆகும். அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சீன். ஒரு பேரலைஸ்ட் ஒரு உமன் கூட இல்லை, ஒரு பேரலைஸ்டு கிட்டால் அவங்க எக்ஸ்ட்ரீமை தாண்டி ஒன்று பண்ண முடியும். ஒரு நார்மல் ஹியூமன் பண்ணுறதை விட அவங்களுக்கு வந்து வில் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற ஒரு சீன் தான் இருக்கும். ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகி அவங்க அம்மா ரூமுக்கு போய் அவங்க அம்மா ரூமுக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ண முடியாமல் அவங்களுக்கு ஆஸ்துமாதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அந்த பஃப் அடிக்கிறதுக்கு அவங்க ரூமுக்கு திருப்பி எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரெச் போவோம். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே படப்படப்பாக இருக்கும். செத்துருவாங்களோ இல்லை இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி படப்படன்னு போவோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு வந்தால் லிஃப்ட் ஒர்க் ஆகுது. லிஃப்ட்டை வந்து அவங்க அம்மா ஆஃப் பண்ணி எல்லா கேபிள்லாம் பிடுங்கி தூக்கி போட்டு வரோம். இது மாதிரி ஜாயிண்ட்லேருந்து தப்பிக்க போகுதியான்னு சொல்லிட்டு
அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போனால் அவங்க அம்மா வண்டி வர மாதிரி கேட்கும் தூரத்தில் ரோட்டில் வந்து. பயத்தில் போய் ஒளிஞ்சா அங்கே வந்து வீல் சேர் மாட்டிக்கிட்டு வேறு யாரோ வருவாங்க. வீல் சேர் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு தள்ள முடியாமல் அந்த ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம போஸ்டல் மேன்கிட்ட போய் இது மாதிரி எங்கள் அம்மா ஒரு கொடூரமானவங்க, அவங்ககிட்ட என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் கேட்டு அந்த போஸ்டல் மேன் திருப்பி ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து அவங்க அம்மாவை பார்த்து இவங்க 2 பேரும் பயந்து அப்போ அந்த ஒரு 5 நிமிஷம் சீன் போகும். அவங்க அம்மா வந்து போஸ்டல் மேனை கொன்றுவாங்களா, அவங்க அம்மாவை போஸ்டல் மேனை எப்படி கொள்வாங்க, இல்லை போஸ்டல் மேன் அவங்கள அடிச்சுட்டு இந்த பொண்ணு கடத்திட்டு எதனா பண்ணுறாங்கன்னா, இல்லை இந்த 2 பேர் 3 பேரில் என்ன நடக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது மாதிரி அந்த போஸ்டல் மேன் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அம்மா இது என் பொண்ணு, எங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு, ஏதோ உடம்புல ரத்தமாக இருக்கே, அடிபட்டுச்சா என்ன ஆச்சான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்து அவங்க அம்மா கெட்டவங்க, மோசமான கெட்டவங்க தெரிஞ்சிச்சு, அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து அந்த போஸ்டல் மேனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போஸ்டல் மேனுக்கான ஒரு அக்கறையும் உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போ வந்து இந்த படம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ரீமாக வந்து கனெக்ட் ஆகிற படமாக தான் இருக்கும். அப்போ அந்த போஸ்டல் மேன் வந்து கெஞ்சி பார்ப்பாங்க, இது மாதிரி என் பொண்ணை பார்க்கணும் பொண்ணு, அவன் பொண்ணு வந்து உங்களை பார்க்க வேணாம்னு சொல்லிச்சு, உங்கள் பொண்ணை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் உங்கள் காரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போய் ஒரு பேக்கில் வந்து ஒரு கன் எடுப்பாங்க. செத்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிடும். சரி கன் எடுத்து சுட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அசால்ட்டாக இவ்வளோ பொண்ணு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுதே, மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதப்படப்பு இல்லாமல் டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பாமல் இவன் உட்காந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வேனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா பின்னாடி என்ன பண்ணிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாகவே போயிட்டே இருக்கும். என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கன்று எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே சுட்டுருவாங்களான்னு அப்படியே நம்ம பார்த்துட்ருக்கோம். திடீர்னு சதக்குன்னு ஒரு ஊசி தூக்கி சொருகி இது மாதிரி அவனை மயக்க போட்டு உள்ள வச்சுருவாங்க. அப்போ திருப்பியும் உங்களுக்கு ஒரு ஆஸ்துமா வரும் பாருங்கள், டக்கு ஆடுவாங்க. அப்புறம் அவ்வளோ திருப்பியும் பிளாக் அவுட்டு, திருப்பியும் பழைய இடத்துக்கே பண்ணுவோம். ஒரு லூப் மாதிரி வந்தான் சுட்டான் ரிப்பீட் மாதிரி திருப்பியும் எஸ்கேப் ஆகிறாங்க மாட்டுறாங்க, உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க மாட்டுறாங்க. இது மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து திருப்பியும் ஒரு இதில் போவோம். அப்புறம் என்னென்னமோ ஆகி அப்பா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி கடைசியில் இவங்க அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது இவங்களை கடத்தி இவங்க நார்மலாக நடந்த ஒரு பொண்ணுக்கு மாத்திரை கொடுத்து உட்கார வச்சு எல்லாமே வெளியே வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தான் இது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவங்கள வந்து போலீஸ் வந்து இவங்க விஷத்தை குடித்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்து அங்கேருந்து இவங்களை கடத்த பார்த்து அப்புறம் வந்து போலீஸ் இவங்களை சுட்டு, ஆனால் அப்பயும் இவங்க இந்த டைனி சாவாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கோம். அங்கே போயிட்டு இவங்க வந்து திருப்பியும் க்ளோயி வந்து 7 வருஷம் கழித்து அவங்க அம்மாவை பார்க்க போவாங்க. இது மாதிரி அம்மா இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்கள்ட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாங்க. இது மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கதை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா சுட்டதுனால ஒரு அனுதாபம் வந்துடுச்சு, அதனால் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு தோணும். இப்படிப்பட்ட ஒரு அம்மாவுக்கு வந்து இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு க்ளோயி மேலே ஒரு வெறுப்பு வந்து க்ரியேட் ஆகும். அப்போது ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், இவங்களுக்கு தான் மாத்திரையை வாயில் ஒழிச்சு வைக்கிறது வந்து ஈஸியாச்சுல, ஜெயிலுக்குள்ளே போயிட்டு மாத்திரையை வந்து வாய்க்குள்ளே ஒழிச்சு வச்சுப்பாங்க. அந்த மாத்திரையை அதே விஷ மாத்திரையை தூக்கி அவங்க அம்மாவுக்கு போட்டு கொன்றுட்டாங்க காட்ட மாட்டாங்க. அந்த மாத்திரையை எடுத்த சீனோட படத்தை முடிக்கிறாங்க. இப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து முடிச்சிட்டாங்க. நான் சொன்னது வந்து ஒரு 2-3 ட்விஸ்ட் தான் சொன்னேன், அதுவே வந்து இவ்வளோ நேரம் போயிடுச்சு. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட்டு தான், த்ரில்லர் தான். பேய் படத்தை விட பேய்னா பேய் டயனாவே பாருங்கள், அதை விட பயங்கரமாக இருக்கும். பேயை விட பயங்கரமாக டயனி வந்திருப்பாங்க. அப்படி ஒரு படம் இது. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுவே 1/2 hour ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த படமோட டியூரேஷன் எவ்வளோனா ஒரு 1 hour 30 minutes தான் இருக்கும். போய் பாருங்கள், 1 hour 29 minutes தான் படமே. பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒரு அருமையான படம்.